அம்மன்னஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில். முயற்சியை விதையாக்கி நம்பிக்கையை உரமாக்கி வெற்றி பயிரை அறுவடை செய்வோம் அப்படிங்கிற பொன்மொழியோடு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 14/4/2025 திங்கட்கிழமை நமக்கு பிறக்குது. அதே மாதிரி சித்திரை மாதம் 1ஆம் தேதியை தான் நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் முடிந்து விஸ்வாவசு அப்படிங்கிற ஆண்டு நமக்கு பிறக்க இருக்குது. உலகத்துல உள்ள எல்லாருமே நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த விஸ்வாவசு அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள். வருட கிரகங்களான சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இதை வைத்து தான் விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது கணிக்க போறோம். சனி பகவான் மார்ச் 29/3/2025 தான் திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சிட்டாரு. சித்திர மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறாரு. வைகாசி மாதம் 4ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது. இதுவரைக்கும் மீன ராசியில இருந்துட்டு வந்த ராகு கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கன்னிராசியில இருந்துட்டு வந்த கேது சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போறாரு. இந்த கிரகங்களோட மாற்றம் உங்க ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் விரிவாவே நாம தெரிஞ்சுக்க போறோம். கன்னி ராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்க போகுது? இந்த வருடம் முழுவதுமே முன்னேற்றத்துல முழு கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரர்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்க விடுபடக்கூடிய ஆண்டா இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனையோடும் புத சுக்கிர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜயோகத்தோடும் தமிழ் புத்தாண்டின் தொடக்கம் இருக்குது. இந்த ஆண்டுல ராகு கேது குரு சனி ஆகிய 3 கிரகங்களோட பேச்சும் இருக்குது. இடையில குரு பகவான் அதிசாரமா போறாரு. அதோட குருவோட வக்கரமும் சனியோட வக்கரமும் இருக்குது. ராகுவோட மாற்றத்தால உங்களுக்கு எதிர்ப்புகள் குறைய போகுது. தொழில்ல சில மாற்றங்கள் வரும். ராகு பகவானால புதிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. குருவோட பயிற்சியால தொழில் முன்னேற்றத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆன்லைன் தொழில மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறத்துக்கு கடுமையான உழைப்பு அப்படிங்கிறத போடணும். இப்போ எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். கன்னிராசிக்கு அஷ்டமஸ்தானமான மேச ராசியில சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இந்த சித்திர மாதத்தின் தொடக்கத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்த மே மாதம் 18ஆம் தேதி கர்மஸ்தானத்துக்கு பேச்சியாகிறாரு. லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறாரு. உங்க ராசியில கேது இருக்கிறாரு. மே 18ஆம் தேதி ராகு எதிரிஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புல தான் விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது தொடங்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதால தொழில சில மாற்றங்கள் வரும். புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்கலாம் சொந்த தொழில் தொடங்குவதில் ஆர்வமா இருப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது ஈடேறும். ஆன்லைன் தொழில் முதலீடு தொடர்பான விஷயத்துல மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கன்னிராசிக்காரர்கள் பிறரோட ஆசை வார்த்தைக்கு மயங்க வேண்டாம். இந்த ஆண்டு தொழில மாற்றங்கள், உடல்நலத்துல கவனம், ஆன்லைன் வியாபாரத்துல கவனம், இது எல்லாமே குருவோட நிலையில மாற்றம் சாதகமாக இருந்தாலும் சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். ராகு காலத்துல பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் தடை அப்படிங்கிறது நீங்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுமையில பூமி தாய் போன்றவர் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள். திட்டமிட்டு காரிய சாதிப்பதிலும் வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். எவரையுமே தங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட செய்யும் வல்லமை கொண்ட ராசிக்காரர்கள்னா அது கன்னிராசிக்காரர்கள். உடல் உழைப்பு குறைவாக இருக்கும், ஆனால் லாபம் அதிகமாக இருக்கும். மனோகாரகனாகிய சந்திர பகவான் உங்க ராசிக்கு தனஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் வேளையில இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. அப்ப தொட்டதெல்லாம் துலங்கும், எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். சோர்வு அப்படிங்கிறது நீங்கி தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஆண்டா இந்த விஸ்வாவசு வருடம் இருக்க போகுது. இந்த ஆண்டு உங்களுடைய மனதில் போட்டு வச்சிருந்த திட்டங்களுக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வர போறீங்க. புதிய காரியங்கள் அப்படிங்கிறத வேகமாக செய்ய வேண்டாம். நின்று நிதானமாக பொறுமையாக செய்யுங்க.
உங்களை சார்ந்தோரையும் முன்னேற்றும் வகையில் உங்களுக்கு ஒரு புதிய பாதை அப்படிங்கிறது புலப்படும். இதுவரையிலான சறுக்களுக்கும் தோல்விகளுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பீங்க. உங்களுடைய கால்களை கட்டி போட்ட தடைகளை இனங்கண்டுங்கிட்டு அகற்றுவீங்க. உண்மை இல்லாத உறவுகளை நீங்கள் ஒதுக்கி வைக்க போகிறீங்க. விஐபியோட நட்புகளை சரியாக பயன்படுத்திக்குவீங்க. இந்த வருடத்தில் இந்த ஆண்டில் நடக்க இருக்கக்கூடிய ராகுகேது பேச்சு உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். திடீர் பணவரவு கிடைக்க போகுது. உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்த கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். மனைவி, குழந்தைகள், பெற்றோர்களோட தேவைகளை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க. உங்களுடைய மகனோட திருமணத்தையோ அல்லது மகளோட திருமணத்தையோ சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. உடன் பிறந்தவர்கள்லாம் உங்களுடைய குணமறிஞ்சு நடந்து கொள்ளுவாங்க. தந்தை வழி உறவினர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது. குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். வீண் சந்தேகம், ஈகோவால் பிரிஞ்ச கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேர போகிறீங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளியூர் பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுது. மனைவி வழி உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். பணப்பற்றாக்குறையால் பாதியிலே நின்று போன கட்டிடப் பணிகளை மீண்டும் தொடங்குவீங்க. சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். கேது உங்கள் ராசியை விட்டு விலகிறதால முன் கோபமும் விலகும். தாழ்வு மனப்பான்மை, விரக்தி நிலை எல்லாமே மாறப்போகுது. உடல் சோர்வு, அசதி நீங்கி சுறுசுறுப்பாக இருக்க போறீங்க. அகத்திலும் புறத்திலும் இளமையான எண்ணங்களோடு உங்களுடைய தோற்ற பொலிவும் சிறப்பாக இருக்கும். இந்த விஸ்வாவசு வருடத்தில் குடும்பத்தில் புரிஞ்சிருந்த தம்பதியெல்லாம் ஒன்று சேருவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த மனஸ்தாபங்கள் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிறைய போகுது. மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறையும். இந்த வருடத்தில் எல்லா காரியத்திலுமே பிடிப்பில்லாமல் இருந்துட்டு வந்த நிலை மாறி அனைத்திலையும் ஆர்வம் அப்படிங்கிறது பறக்க போகுது. உடன் பிறந்தவர்களுக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் போனாலும் ஒற்றுமை அப்படிங்கிறது குறையாது. பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து பூர்வீக சொத்தை பாகப்பிரிவினை அப்படிங்கிறத செய்து கொள்ளுவீங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ தொழிலிலும் பணியிலையும் அதிக கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும். உங்களுடைய செலவுகளை குறைச்சிக்குங்க. வீண் விமர்சனங்கள், வாக்குவாதங்களை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். புதிய வாய்ப்புகளை ஏற்பதில் தகுந்த ஆலோசனையும் வழிகாட்டுதலும் முக்கியமாக தேவைப்படும். கன்னிராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் உங்களுக்கு வரவேண்டிய வாக்கிகள் எல்லாமே கிடைக்கும். வேலையாட்கள் முழு ஆதரவு அப்படிங்கிறது உண்டு. கொடுக்கல் வாங்கலாம் நிம்மதி ஏற்படக்கூடிய நிலை. வரவே வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பணம் சேரும் உங்களுக்கு. இருந்தாலும் குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வருவதால் தொழிலில் பெரிய முதலீடு அப்படிங்கிறத போட வேண்டாம். அப்படி போடணும் அப்படின்னு நினச்சா கடன் வாங்கி போடுவதையோ இல்லை வங்கிகளில் கடன் வாங்கி போடுவதையோ தவிர்த்துக்கணும். உத்தியோகத்திலலாம் மேலதிகாரிகளோட நிதானத்தோடு பேசணும். அவர்களிடம் அதிக உரிமை அப்படிங்கிறத எடுத்துக்க வேண்டாம். அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது. பணியில் கவனம் செலுத்த வேண்டிய வருடம். இந்த வருடத்தில் தேய்பிறை அஷ்டமி நாளில் சிவாலயங்களுக்கு சென்று பைரவருக்கு வடமாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தடங்கல்கள் நீங்கி காரிய வெற்றி கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருடம். உங்களுடைய வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டுன்னு மட்டும் இருங்க. அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய லட்சியத்திலையும் இருந்துச்சு அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும்.